ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரக்க சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது உனக்கு எதினாலே கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் சொல்லிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள் என்பது. இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும்படியாக செல்வது இங்கு குறிப்பிடப்பட்ட ஒரு காரியம். மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறார். வேதாகமத்தில் நீங்க இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அமைதலின் காலம் முடிவு பெற்று பரிசுத்த ஆவியான கடவுள் செயல்படுகின்ற ஒரு காலகட்டத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்க்கிறப்ப சகரியா எலிசபெத்தோடைய வாழ்வு, சகரியா எலிசபெத்தின் இடத்திலே காபிரியேல் தூதனுடைய காட்சி, காபிரியேல் தூதன் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், அதற்கு பின்பு மரியாளின் இடத்திலே காபிரியேல் தூதன் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், மரியாளின் இடத்திலே கன்னி மரியாளின் இடத்திலே கிறிஸ்துவானவர் பிறக்கப் போகிறார் என்கின்ற செய்தி அறிவிக்கப்பட்ட பின்பு மரியாள் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றார். மரியாள் ஒப்புக் கொடுத்த பிற்பாடு தேவதூதன் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த இடத்திலே கடந்து செல்லுகின்றார். மரியாள் 36ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இதோ உனக்கு இனத்தாவாய் இருக்க எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவள் இடத்திலிருந்து போய்விட்டான். வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான காரியங்கள் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய அவசியத்தை குறித்து இந்த பகுதியில நம்ம பார்த்து வருகின்றோம். கிறிஸ்து இந்த உலகத்துல பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாக, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தினுடைய நிறைவேறுதலாக, கன்னிமரியாளின் வயிற்றில் இது உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்ட முதல் சுவிசேஷ செய்தி, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல், இந்த இடத்திலே கன்னியின் மைந்தனாக கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிறார். மனிதன் பாவம் செய்து முழுமையாக கெட்டு போன பொழுது இந்த உலகத்துல வேதம் சொல்லுகின்றது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகின்றது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், முழு மனுக்குலமும் பாவத்திலே கரைபட்டு, ஆதாமினுடைய சந்ததி எல்லாம் பாவத்திலே கரைபட்டு போன பிற்பாடு பாவமே இல்லாதவராக கடவுள் ஸ்திரீயின் வித்தாக வருகின்றார். விசுவாச அறிக்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப விசேஷமாக நம்புவது, நீ அநேக எல்லா CSI திருச்சபைகளிலும் கூட நீங்க பார்க்கலாம், கன்னியின் பிறப்பை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படும். விசுவாச அறிக்கையில கன்னி பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். கன்னியின் மைந்தனாக இயேசு இந்த உலகத்துல வந்தார். கன்னியின் மைந்தன் என்று சொல்லும் பட்சத்துல மரியாள் கடவுள் இல்ல, மரியாள் பாவத்துல ஆதாமினுடைய சந்ததியிலே பிறக்கப்பட்டவள். ஆனால் கடவுள் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்திலே வருகிறார் என்பது மிக இன்றியமையாதது. ஸ்திரீயின் வித்து என்பதை பார்க்கும் பொழுது, ஸ்திரீயின் வித்தினுடைய அவசியம் என்னவென்றால், இந்த முழு மனுக்குலமும் பாவத்திலே கரைபட்டு போன மனுகுலத்தை பாவமில்லாதவராகிய கடவுள் பரிசுத்த ஆவியானவரால் கன்னிமரியாளின் வயிற்றிலே உட்பவிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் பிறந்து பாவிகளுக்காக
பாவமில்லாதவராய் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிருக்கு எழுந்தார். அதுதான் இங்கே ரொம்ப இன்றியமையாத ஒரு காரியம். இந்த திருவிருந்தில கூட நம்ம சிந்தித்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த திருவிருந்து எதை அந்த இடத்துல சொல்றப்பெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது, எம்பசைஸ் பண்ணப்படுகின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து என்று பார்க்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான், அவரை மட்டும்தான் நம்ம நினைவு கூறணும். இந்த உலகத்துல அவர் யார் என்றால் அந்த கிறிஸ்துவை மட்டும்தான். கிறிஸ்து இல்லாம எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே பொருந்தவே பொருந்தார். கிறிஸ்து மட்டும்தான். அதனால இயேசு சொல்றார், பிதாவை நோக்கி சொல்றார். என்ன சொல்றார்னா, நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து செய்து முடித்த அந்த பணி என்னன்னா, பிதாமானவரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்றுகின்றவராக. ஆக கன்னியின் பிறப்பு இன்றியமையாததாக காணப்படுகின்றது. கன்னியின் பிறப்பு பாவம் இல்லாதவராக கடவுள் இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் பாவம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க வல்லமை உள்ளது அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்த ரத்தத்துலதான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். எந்த மனுஷனுடைய கிரியை கிடையாது. எந்த மனுஷனாலையும் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. கடவுள் மட்டுமே, கடவுள் மனிதனாக இந்த உலகத்துல வந்தார். அதான் சொல்லுது கொலோசியர் 2:9-10 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாசம் பண்ணுகின்றது என்று சொல்லுகிறது. நம்ம கடவுளாக இருந்தவர் பாவம் இல்லாதவராக நமக்கு மரித்தார். கன்னியின் மைந்தனாக இயேசு இந்த இடத்துல பிறக்கிறார். அந்த செய்தியை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த காபிரியல் தூதன் அந்த மரியாதை இடத்துல உனக்கு சொல்லிட்டு போறான், உன் இனத்தானாய் இருக்கிற எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 26ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் அப்படின்னு சொல்லி, கலிலேயா ஊர்ல நாசரேத்துல மரியாதை இருக்கிறார். எலிசபெத் எங்க இருக்கிறா அப்படின்னா யூதேயா தேசத்துல இருக்கிறார். யூதேயா நாட்டில் இருக்கிறார். எப்ரோன் என்கின்ற பகுதியிலே காணப்படுகிறார். மலை நாடுகளிலே ஒன்றிலே காணப்படுகின்றார். மலைநாடுனா யூதேயா தேசம்னா, யூதாதான் தாவீதினுடைய ஊர். அங்க இருக்கிற, அங்கதான் ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அங்கதான் எருசலேம் தேவாலயம் அங்கதான் இருக்கின்றது. ஆக அந்த இடத்துலதான் அங்க இருக்கு. அதான் முதலாவது ஆபிரகாம் கானான் தேசத்துல காசு கொடுத்து வாங்கின ஒரு பகுதி எப்ரோன் என்று பார்க்கிறோம். அந்த பகுதியில தான் அங்க ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த சகரியா. ஆகவே இவள் இந்த சிறிய பெண், இந்த 13-14 வயது நிறைந்த பெண் தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டு, தேவதூதனுடைய வார்த்தையை கேட்டு இவன் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, தனது இனத்தாளாகிய எலிசபெத்தை பார்க்க செல்லுகின்றார். ஒரு கம்பாரிசன் யோசித்து பாருங்க. ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்றார் பரிசுத்த ஆவியான கடவுள். அந்த காபிரியல் என்கின்ற தூதன் மூலமாக ஒரு விஷயத்தை அவளுக்கு மரியாதையிடத்திலே சொல்லுகின்றார். உன்னிடத்திலே பிறக்க போறது பரிசுத்தமானது, நீ கடவுளை உட்பவிக்கப் போகின்றாய் என்று சொல்லி அவளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக அந்த இடத்துல மரியாதையிடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு போறார். தேவதூதன் சொல்லுகின்றார், உன் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லுகின்றார். இப்ப மரியாளுடைய வாழ்க்கையில் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொன்ன பிற்பாடு நினைச்சு பார்த்தா, ஒரு 13 வயது நிரம்பிய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலே தன்னை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்க பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். தனது வார்த்தையின் மூலமாக, எப்பொழுதும் தெரிஞ்சுக்கணும், வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் தனது வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றார், தனது வசனத்தை உறுதிப்படுத்துகின்றார். இந்த இடத்துல மரியாள் கேட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் கணக்க அவர் நடந்து போகின்றாள். யாரை பார்ப்பதற்காக? எலிசபெத்தை பார்ப்பதற்காக. இந்த கம்பாரிசன் நீங்க பார்த்திருக்கீங்களா? யோசித்து பார்த்திருக்கீங்களா? எலிசபெத்துக்கு என்ன வயசு இருக்கும்? குறைச்சலா ஒரு 50 வயசுக்கு மேல இருந்திருக்கும். குறைச்சலா வேத வல்லுநர்களினுடைய அடிப்படையில 60 வயசு, 65 வயசு, 70 வயசு இருக்கும் எலிசபெத்துடைய வயது. மரியாளுக்கு வயசு என்ன? 13-14 வயசு. இவங்க 2 பேரும் போய் சந்திக்கிறாங்க. என்ன ஒரு முறை கான்ட்ராஸ்ட் பாருங்க, என்ன ஒரு வித்தியாசமா. அதாவது ஒரு விசுவாச வாழ்க்கைங்கிறது வயது வித்தியாசம்லாம் கிடையாது, ஆவிக்குரிய முதிர்ச்சி தான் விஷயம். ஆவிக்குரிய முதிர்ச்சி இருந்தா யாரு கூடயும் தொடர்பு கொள்ள முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள அந்த சிறிய பெண் அந்த எலிசபெத்தை சந்திக்க போறா. என்ன நம்ம சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. என்ன நீங்க சொல்லுவீங்க? மரியாதை பார்த்தா சும்மா உலக பிரகாரமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா
என்ன பேத்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். எலிசபெத் மரியாதை பார்த்து என்ன பேத்தி நல்லா இருக்கியா அப்படின்னு தான் சொல்லி கேட்க முடியும். ஆனா இவ இங்க இருந்து பாருங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறார் அப்படின்னா, மரியாதை அனுப்புகின்றால் ஐக்கியப்படும்படியாக. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாதது வந்து கிறிஸ்தவ ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கியம், ஐக்கியத்தை குறித்து ரொம்ப நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய கருத்து கணிப்புகள், உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களோடு எந்த அளவுக்கு நம்மளுடைய ஐக்கியம் பலப்படுகின்றதோ அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி, அன்பு இதெல்லாம் பார்க்க முடியும். ஐக்கியம் இல்லாம ஒண்ணுமே செய்யவே முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில. இப்ப நம்ம எல்லாரும் வந்து என்ன செய்யணும், திருவிருந்துல ஐக்கியப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத காட்டுவதற்காக தான் இது ஐக்கியப்படுகின்றோம். திருச்சபையை கர்த்தர் ஏற்படுத்தினது நம்ம ஐக்கியப்படுவதற்காக, திருவிருந்து ஏற்படுத்தினது ஐக்கியப்படுவதற்காக, ஜெபம் பண்ணுவது ஐக்கியப்படுவதற்காக, பிரசங்கம் பண்ணுவது, பிரசங்கத்தை கேட்பது வந்து ஐக்கியப்படுவதற்காக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது ஐக்கியப்படுவதற்காக. இதுதான் ஆதி திருச்சபையில நீங்க பார்க்கலாம். அவர்கள் இணைந்திருந்தார்கள். அதாவது அப்போஸ்தலர் 2:42 வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்யோன்யத்திலே உறுதியாக, விசுவாசிகளினுடைய ஐக்கியத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உலக மக்களோட நல்ல நெருங்கிய உறவு இருக்கு நம்மளுக்கு. விசுவாசியோட உறவே இல்லை அநேக நேரங்கள்ல. விசுவாசி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி ஜெபம் பண்றதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி பேசுவதோ கிடையாது. உலக மக்களோடு ஒரு தொடர்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எப்ப உலகத்தானோட நம்மளுடைய ஐக்கியம் நெருங்கி காணப்படுதோ, நம்முடைய புத்தி எல்லாம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பேச்சில கண்டுபிடிச்சிடலாம். நீங்க யாரு, என்னத்தை விரும்புறீங்க, என்னத்தை பேசுறீங்க, உடையிலேருந்து கண்டுபிடிக்கலாங்க. உன் பேச்சு, உடை, நடை இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்க யாரு, யாரோட ஐக்கியப்படுறீங்கிறது. இதெல்லாம் வந்து சொல்லி தெரியக்கூடிய ஒரு காரியமே கிடையாது. சொல்லி தெரிகிற காரியமே கிடையாது. The way you dress அதே கண்டுபிடிச்சிடலாம். The way you talk முடிஞ்சிச்சு விஷயம். ரொம்ப பெரிய பிரமாதமான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. பேச்சை கொண்டே பிரதிபலிச்சிடலாம் உன்னுடைய இருதயத்தினுடைய நிறைவு என்ன பேசும் அப்படின்னு சொன்னா அதை தான் பேசும். உன்னுடைய ஐக்கியம் எங்க இருக்கிறதோ அதுதான் பேசும். ஒரு கிறிஸ்தவ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நான் படிச்சு சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப நான் யோசித்து பார்த்தேன். ஒரு 13 வயசு ஒரு பெண்மணி ஒரு 65 வயசு ஒரு பாட்டி கிட்ட போய் பேச, நம்மளே பாட்டி, நம்ம பாட்டியோட ஒரு ஐக்கியமே உறவே கொள்ள முடியாது. ஒரு வயசான ஒரு தாத்தாட்ட போய் ஒரு சின்ன பையன் போய் பேசினா என்னென்ன கிழவன் சொல்ல போறான் அப்படின்னு நினைப்போம். இல்லாட்டி என்ன பாட்டி சொல்ல போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனா இவங்க 2 பேரும் அங்க போன உடனே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில காணப்படும் போது எவ்வளவு வயது வித்தியாசம்லாம் கிடையாது, அங்கு அந்யோன்யம் காணப்படுகின்றது. விசுவாசிகள் ரொம்ப மனசுல வச்சுக்கணும். நீங்க உலகத்தோட ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க போனீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக் கொண்டே இருக்கிறீங்க. உறவுகள்ல வந்து ரொம்ப அவிசுவாசியோட தொடர்பு கொள்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கீழே போயிட்டே இருப்பான். அதுதான் திருச்சபைக்கு வாங்க, புதன்கிழமை வாங்க, ஜெப கூட்டத்துக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமையில ஐக்கியப்படுங்கன்னு சொல்றதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம பேசுறப்ப கிறிஸ்துவத்தினுடைய கிறிஸ்துவ குறித்து பேசப்படுகின்ற காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை பாருங்க. அதான் நீங்க சங்கீதம் 133 பார்க்கும் பொழுது, சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எவ்வளவு இன்பமானது அப்படின்னு சொல்லுகிறார் தாவீது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணணும், நம்ம எல்லாரும் கூடி இருக்கணும். அதான் எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இந்த நட்பணிக்காக எல்லாரும் கையை கொடுங்கன்னு சொல்லி நெகேமியா சொன்னது எதுக்கு அப்படின்னு சொன்னா, உறவுகளை பலப்படுத்த. இப்ப திருச்சபையை கட்டுறோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இணைந்து இந்த பாவ உலகத்தை எதிர்க்கிறது. அதனாலதான் சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்லுகின்றார். உலக நட்பு, உலகம் அப்படிங்கிறது நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய தொடர்பு எப்படி இருக்குங்க, யார் கூட உறவு வச்சிருக்கோம், யார் கூட பேசணும். நிறைய நேரத்தில் பேசவே கிடையாது. நிறைய நேரத்தில் பேசுறதும் நிறைய பேருக்கு குறைஞ்சு போச்சு. ஏன்னா டிவிக்கு முன்னால உட்காந்து எப்படி பேச முடியும், இல்லாட்டி இன்டர்நெட்ல முன்னால உட்காந்து எப்படி பேச முடியும், இல்லாட்டி செல்போன் வச்சிருந்தீங்கன்னா எப்படி நீங்க பேச முடியும். ஆனா மனிதன் பேசுவதற்கு ஆசைப்படுகின்றார். மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா யார்கிட்ட பேசணும், என்னத்தை பேசணுங்கிறதுலாம் பெரிய பிரச்சனை காணப்படுகின்றது. தவறான இடத்துல பேசி 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 தவறான காரியங்கள் உள்ளுக்குள்ள வந்து தவறான எண்ணங்களுடைய வெளிப்பாடு நம்முடைய இருதயத்துல காணப்படுது. இருதயம் சுத்தலாம போயிருது. இந்த இடத்துல இந்த 14 வயது பெண்மணி யார போய் பார்க்கிறான்னு யோசித்து பாருங்க.
65 வயது நிரம்பிய ஒரு ஸ்திரீயை போய் பார்க்கிறார். அப்ப இதுல என்னத்த ஆவியானவர் அந்த இடத்துல காபிரியல் தூதன் அந்த இடத்துல வந்து அந்த மரியாள்கிட்ட சொல்லிட்டு போன ஒரு காரியம் என்னன்னா, உனக்கு ஐக்கியம் அவசியம், உன்னுடைய விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டுமானால் உனக்கு ஐக்கியம் இன்றியமையாதது. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற வெறுமை, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், மனச்சோர்வு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சரியான ஐக்கியம், உறவு இல்லாதனால. எல்லாரும் கூட நல்ல உறவோடு இருக்கிறோமா நம்ம? நீ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உறவுகள்லாம் எப்படி இருக்கு? சகோதர உறவுகள், சகோதர குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. இந்த உறவுகளுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவ்வளவுதான், அங்க பிரச்சனைகள் அதிகமாகி விடுகின்றது. உறவுகளை வந்து ஸ்திரப்படுத்தணும், உறவுகளை பலப்படுத்தணும். இந்த இடத்துல எலிசபெத் என்ன செய்கிறாள்? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டபடியாக அவள் அங்கு ஐக்கியத்தை பலப்படுத்தும்படியாக அங்கு செல்லுகின்றாள். இதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீங்க மல்கியாவினுடைய புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, மல்கியா 3:16 பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். யார் பேசிக்குவாமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் என்னமா? கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. என்ன பேசுறேங்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காரா? நோட் டவுன் பண்ணிடுறார். செல்போன்ல என்ன பேசிட்டு இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் எழுதி வச்சிடார். செல்போன்ல என்ன மெசேஜ் அனுப்புறியோ அதெல்லாம் நோட் டவுன் ஆயிடுது. விசுவாசிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நோட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கவனித்து, அதாவது வசனம் சொல்லுது, கர்த்தர் கவனித்து கேட்பார். பேசக்கூடிய காரியம் கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக விசுவாசிகளினுடைய ஐக்கியம் என்பது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு காரியம். விசுவாசிகள் மிக கவனமாக நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்திக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த ஐக்கியங்கிறது வேதத்தின் அடிப்படையில் இருக்கும். உறவுங்கிறது எல்லாருடைய உறவு வச்சுக்க முடியாது. நட்பு ஒருத்தவங்க பார்த்து ஹலோ சொல்றதை பத்தி சொல்லல. ஐக்கியங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபெலோஷிப், நட்பு, ரிலேஷன்ஷிப். எல்லாருக்குள்ளேயும் போய் உட்காந்து சாப்பிட முடியாது. அவிசுவாசி வீட்டுல போய் இருந்து பாருங்க, போய் இருந்து பாருங்க. ஒரு விசுவாசி அவிசுவாசி வீட்டுல அவிசுவாசிகளோட இருக்க முடியுமா மட்டும் யோசித்து பாருங்க. இருக்க முடியாது. விசுவாசி என்றுதான் அந்த இடத்துல எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கும். அதான் மெய்யான உறவு. அதனாலதான் நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பு கிடையாது. நம்மளுடைய உறவினர்களால நம்மளுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஆனா திருச்சபையில யாருக்காவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். திருச்சபையினுடைய உறவுகள்ல பாதிப்புன்னா பெரிய ஒரு ஏக்கம் வரும், ஒரு தாக்கம் வரும். நட்பு வந்து சத்தியத்தின் அடிப்படையில் தான் இருக்க முடியும். சத்தியம் இல்லாத நட்புலாம் நட்பே கிடையவே கிடையாது. உறவுங்கிறது வேத வசனத்தினுடைய அடிப்படையில். இன்னைக்கு போய் நான் வந்து அந்த 3 பேருக்கு 3 பேர் கூட போய் சேர்ந்து நம்மளால வாழ முடியுமா? நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் டிபிக்கலா. ஆனா அவன் டிவியில சொல்லிட்டு இருக்கான், நாங்க வேதத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போய் இருக்க முடியுமா? பார்த்தாலே பிசாசு மாதிரி நமக்கு டெலிபரேட்டா தெரியுது. அவங்க கூட எப்படி உறவு கொள்ள முடியும்? இல்ல சார், நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம கூட கூட்டமே இருக்காது. மெய்யான விசுவாசிகள் மட்டும் தான் நம்மளோட இருக்க முடியும். அவங்க கூட தான் நம்மளுடைய உறவே காணப்படும். இது ஒரு சிறிய கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, சிறுமந்தையே பயப்படாதுன்னு தான் சொல்றாரு. ஒரு சிறு கூட்டம். விசுவாசிகளினுடைய ஐக்கியத்தை குறித்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஐக்கியத்துல சிறப்பான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 42வது வசனத்துல நான் வாசிக்கிறேன், 39 வாசிக்கிறேன். அந்த நாட்களில் மரியாள் இருந்து மலை நாட்டில் உள்ள யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாள் வீட்டுக்குள்ள போனோடனே, அதாவது பார்த்த உடனே அவங்கள கிரீட் பண்ணணும், வாழ்க்கை நல்லா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவளை வாழ்க்கலாம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் மரியாள். எவ்வளவு தூரம் அந்த சிறிய பெண் எவ்வளவு தூரம் போயிருக்கா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கா பாருங்க. போய் அவளுடைய ஏஜில் உள்ள ஒரு நட்பு கிடையாது.
உறவுங்கிறது ஒரே வயசுல உள்ள நட்புங்கிறது கிடையாது, ஐக்கியம். எவ்வளவு பெரிய நபரோட போய் ஐக்கியம் பாருங்க. இந்த பாவத்தினாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேரை சரியான முறையில ஹேண்டில் பண்ணவே முடியல. நம்மளால பாவத்தினாலதான் யாரையும் நம்ம துச்சமா பாக்குறது. நிறைய பேர் இந்த அப்பா அம்மாவெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. கவனிச்சு பாக்குறீங்களா? பெற்றோர்களை மதிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆட்டோல வாசித்தேன், ஒரு ஆட்டோல வாசிச்சேன். மனையின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மனையின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். ஆட்டோல எழுதிடலாம். நீங்க how you treat your parents, உங்க பெற்றோர்களை எப்படி நீங்க கனம் பண்றீங்க, மதிக்கிறீங்க, உங்க பெற்றோர்களுடைய எப்படி உங்களுடைய உறவு இருக்கு. ஏன்னா ஒரு சரியா பார்க்க தெரியல உங்களுக்கு. உறவுகளை பார்க்க தெரியல, துச்சமா பார்க்கணும். சிறுபிள்ளையா இருந்தாலும் சரி ரொம்ப துச்சமா பார்க்கறது. என்ன அவனுக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள், பிரதிபலிப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அந்த உறவை நான் யோசிச்சு பாக்குறேன். ஒரு 13 வயசு பொண்ணு ஒரு 65 வயசு லேடியோட ஈக்குவலா போய் எங்க ட்ரீட் பண்ணா அந்த அம்மா எப்படி அவங்க ரிசீவ் பண்றாங்க யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அடுத்தது இந்த பெண் போன பிற்பாடு எலிசபெத் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. 41ஆம் வசனத்துல எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உரத்த சத்தம். யாரா? எலிசபெத் யாரை பார்த்து பேசுறான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சிறிய 13 வயசு ஒரு பிள்ளைய பார்த்து அவர் சொல்றா, நம்மளுடைய கணக்கின்படி, இந்த உலக பிரகாரமான ஒரு சிந்தனையின்படி, அந்த வேதபூர்வமான ஒரு அறிவு எப்படி பார்க்குது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு எப்படி ஒரு மனுஷனை பார்க்குதுன்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. பிள்ளை வளர்ப்புலாம் அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளை அதை கவனமா ட்ரீட் பண்றதெல்லாம் ரொம்ப அநேக விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும். அது எல்லாமே எப்படி நீங்க டீல் பண்ணாலும் வேதத்தினுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது அந்த எலிசபெத்தினுடைய ஒரு தாழ்மை இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. எலிசபெத் அந்த சிறிய பெண்ணை பார்த்து சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஒரு சின்ன பெண்ணை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா நல்லா யோசித்து பாருங்க. மரியாள் கர்ப்பவதி ஆனதோ எலிசபெத் கர்ப்பவதி ஆனதோ இருவருக்கும் நேரடியா சொல்லப்படல. இப்ப எலிசபெத்துக்கு தெரியாது மரியாள் இங்க வரப்போறா, மரியாள் வந்தா என்ன செய்ய போறா, மரியாள் கர்ப்பமா இருப்பது தெரியாது. மரியாளுக்கு தெரியும் எலிசபெத் கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி. அங்கே நீங்க வந்த உடனே அவ பார்த்த உடனே அந்த உறவு எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களுக்குள்ள அந்த உறவு எந்த அளவுல இருக்கு, அங்க வேற்றுமை காணப்படவில்லை. அந்த சிறு பிள்ளையை பார்த்த பிற்பாடு கூட எலிசபெத் தன்னை தாழ்மைப்படுத்துகின்றார். அது இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உன் கர்ப்பத்தின் கனியும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவருடைய தாயார்னு சொல்லி என் ஆண்டவருடைய தாயார். யாரு ஆண்டவருடைய தாயார்? இந்த 13 வயசு பொண்ணு என்னுடைய ஆண்டவருடைய தாயார்னு சொல்ல முடியுமா? உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்த்தா அந்த எலிசபெத்தினுடைய தாழ்மைக்கு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையாலுமே ஒரு விசுவாசை சந்திக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களுக்குள்ள அந்த நெருங்கிய உறவு காணப்படுகின்றது. விசுவாசியை சந்திக்கிறப்ப அங்கு தாழ்மை காணப்படுகின்றது. அங்க பெருமை மட்டம் தட்டுறது அதெல்லாம் இல்லவே இருக்காது. நீ பெரியவன், நீ சின்னவன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஹம்புலா அந்த சின்ன பெண்ணை பார்த்தோன்னு என்ன மாதிரியான ஒரு தாழ்மை விசுவாசிகளுக்குள்ள காணப்படணும். அதான் மேலும் என்ன சொல்றது அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். வாழ்க்கையில என்னைக்கு நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க உயர்த்தப்படவே முடியும். என்னைக்குள்ள உங்களுக்குள்ள மேட்டிமை, பெருமை, அகம்பாவம் அதெல்லாம் இருந்துச்சோ விளங்க மாட்டோம். அது சரி வர ஹம்பிள்னஸ் இருக்கணும். ஜாதி பெருமை இருக்கக்கூடாது, பணப்பெருமை இருக்கக்கூடாது, படிப்பு பெருமை இருக்கக்கூடாது, தகுதி, அந்தஸ்து, இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணுமே கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, 2 பேரு என்னடி சின்னப்பட்டி வந்திருக்கு அப்படின்னு கூட அவன் கேட்கல. நீ ஏடி என்னை பார்த்து வாழ்த்துற இல்ல, என்னமாச்சு நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். இவ்வளவுதான் சொல்லியிருக்கணும். என்ன பாட்டியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்த உடனே
அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் எந்த அளவுக்கு அவளை மட்டுப்படுத்துகின்றது. அந்த ஸ்திரிய பெண்ணை பார்த்து அவர் தன்னை தான், இதுதான் யோவான்ஸ்நானனுடைய வாழ்க்கையில கூட ஜெனட்டிக்கல் ஜீன் வந்துருச்சு பாத்தீங்களா, ஜெனட்டிக்கல் ஜீன் வந்துருச்சு பாருங்க. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும், அவருடைய பாதரட்சியை குவிந்த அழைப்பதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல என்கிறார். இது எங்க வந்துச்சு? அம்மாட்ட. அம்மா ஒரு விசுவாசி, பிள்ளையும் ஒரு விசுவாசி. பிள்ளை ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவங்க சொல்லுகின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில தாழ்மை காணப்படுகின்றதா என்பதை நம்ம யோசிப்பாங்க. அநேக நேரங்கள்ல நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய பேச்சு அநேக நேரங்கள்ல நம்மை பற்றியதாகவே இருக்கும். நான் செஞ்ச காரியத்தை குறிச்சு இருக்கும். எந்த மேடையிலையும் நீங்க பாருங்க, எனி புல்பிட் இல்லாட்டி எனி ஸ்டேஜ் நீங்க பார்க்கும் பொழுது மனிதன் தன்னை குறிச்சு தான் செய்ததை குறிச்சு பெருமை பாராட்டி பெருமை பேசிக்கிட்டே இருப்பான். தன்னை பற்றி தான் பேசுவான். அவன் ரெண்டு பேரும் பேசுறத கூட நிறைய நேரத்தில் பாருங்க, நான் என்ன பேசுறேன், நான் என்ன செஞ்சேன், இதுதான் இருக்கும். ஆனா இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில, ரெண்டு பேருடைய ஐக்கியத்துல, அந்த கிறிஸ்தவ ஐக்கியத்துல பார்க்கும் பொழுது அவன் அப்படியே தன்னை தாழ்த்துகின்றாள். அடுத்தது அவங்க என்ன பேசினாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசப்பட்ட காரியங்கள், ரெண்டு பேரும் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது முதலாவது ஐக்கியம் இருக்குது, இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தாழ்மை காணப்படுகின்றது, மூன்றாவது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ரெண்டு பேரும் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை தான் பேசிட்டு இருக்காங்க. வேற யாரை பத்தியுமே பேசவே கிடையாது. ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறாங்க. வசனத்தை நீ மறுபடியும் நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. சொல்றா பாருங்க, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் அங்க அனுப்புறாரு. ஆண்டவர் ஒரு லைட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு இறையல் ஆக்கியம் சொல்றார். லைட் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு இறையல் ஆக்கியம், ஒரு வேர்ல்டு, அதாவது ரொம்ப கிட்டத்தட்ட 4th century 5th century தான் லைட் ஃபுட். அவர் தான் கால்வின் உங்களெல்லாம் கோட் பண்ணுவாங்க, அகஸ்டின் கூட கோட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கோட் பண்ணுவோம், லைட் ஃபுட்டை கோட் பண்ணுவாங்க. லைட் ஃபுட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவளுக்கு 6ஆம் மாசம். யாருக்கு? எலிசபெத்துக்கு 6ஆம் மாசம். தேவதூதன் சொன்ன 2-3 நாளைக்குள்ள அங்க போயிட்டாங்க மரியாதை. தாவீதின் ஒருவதான் அவ கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய எழுத்துல சொல்றாரு அவர். ஏன்னா தாவீதின் வம்சத்துல பிறக்கணும்னா தாவீதின் ஒருவதான் அவர் கர்ப்பவதி ஆகணுங்கிற மாதிரியான அவருடைய எண்ணப்பாடு அவர் சொல்றாரு. நீங்க வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதனுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் எல்லையிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தானாய் இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் அப்படின்னு சொல்லி. ஆக அவ அந்த யூதேயா தேசத்துக்குள்ள போன உடனே அவர் கர்ப்பம் தரிக்கிறாள் என்கிற ஒரு விஷயத்தையும் சும்மா அவர் சொல்றாரு, அது ஊகம். ஆனா அது நம்மளுக்கு விஷயம் கிடையாது. அந்த இடத்துல அந்த 2 பேர் அவருடைய சந்திப்புல அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்த உடனே அவர் சொல்றா ஒரு விஷயத்த சொல்றா. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே எப்போதும் எப்படி இருக்கும்னா filled with Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிரும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. நிரப்பப்படுதல் அப்படின்னு சொன்னா உலக மக்கள் சொல்ற மாதிரி குதிக்கிறதுலாம் கிடையாது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுது, ஆவியின் மதுபான விதை கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லி சொல்லுது. சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டங்களாலும் ஒருவருக்கு ஒருவர் பற்றி சொல்லி, மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க, புருஷர்களே உங்க மனைவி இடத்துல அன்பு விடுங்க, பெற்றோர்களே என்ன செய்யுங்க, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, பிள்ளைகளே என்ன செய்யுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, வேலைக்காரரே எஜமான்களேன்னு சொல்லி எல்லாரும் கீழ்ப்படிதலை குறிச்சு சொல்ல. இதுக்கு ஆவியினால நிறைஞ்சிருக்கணும். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆவியில நிறைந்திருந்தாதான் உருப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல, வாழ முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல அங்க போன பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாரை பார்த்து? ஒரு 13 வயசு பெண்ணை பார்த்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்
உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றார், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எதினால் கிடைத்தது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை சொல்றா பாருங்க, அவங்க பேசக்கூடிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார், என் ஆண்டவரினுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எதனால அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு சிறு பிள்ளைய பார்த்து, ஒரு சின்ன பெண் 17 வயசு பிள்ளைய பார்த்து என் ஆண்டவருடைய தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இயேசு தன்னுடைய எளிமையான ஒரு நிலைப்பாடு, அவளுக்கு இரக்கம் வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, கிறிஸ்து அவருடைய வயிற்றிலே உருவாகி இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. அவங்க பேசக்கூடிய ஒரு காரியம் கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் என்ன ஆளுகின்ற சகலத்திற்கும் காரணர், இந்த உலகத்தினுடைய படைப்புகளுக்கெல்லாம் காரணர், அவருடைய மகா மேன்மை இந்த உலகத்துல எல்லாம் நடக்க போது இந்த முழு ரட்சிப்பை கத்தர் இந்த காரியத்தின் மூலமாக நிறைவேற்றப் போகின்றார் என்று சொல்லுகின்றது. பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சி, அதாவது இன்னொருத்தர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சி யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை சபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யோவான் ஸ்நானகன் மரியாள் எலிசபெத்துடைய சந்திப்புல கிறிஸ்து அங்க மரியாதையின் வயிற்றிலும், இங்க யோவான் ஸ்நானகன் வந்த உடனே எலிசபெத்துடைய கருவில யோவான் ஸ்நானகன் இருக்கிறப்ப இயேசுவை பார்த்த உடனே யோவான் ஸ்நானகன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டானா, இயேசுவை மையப்படுத்த ஆரம்பிச்சானா, பாதையை செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் அங்க தீர்க்க தரிசனம் சொல்ல, இங்கே தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, ஐக்கியம் என்பது கிறிஸ்துவை மையப்படுத்துகின்றது, கிறிஸ்துவை உயர்த்துகின்றது. அப்ப விசுவாசிகளினுடைய கூடுகை, விசுவாசிகளுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவா சொல்லுது. எப்படி இருக்க வேண்டும் என்றால், விசுவாசிகளினுடைய ஐக்கியம் ஒரு மனம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து கிறிஸ்துவை பற்றியதான காரியங்களை பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பேசுறோம் என்று நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஒவ்வொருத்தரும் நம்ம கிறிஸ்துவுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட நிறைஞ்சு பைபிள் படிச்சோம் அப்படின்னு சொன்னா, பைபிள் வாசிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாம வாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க வேதத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும், வேதம் தமிழ்ல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? வேதம் தமிழ்ல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு வாசிச்சா புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏன் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது? ஆவியானவருடைய நிறைவு இல்ல. ஏன் உன் குடும்பத்துல பிரச்சனை, உன் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல அப்படின்னு சொன்னா, வேற அறிவு கம்மியா, வேதத்தை குறிச்சு பேசக்கூடிய காரியங்களே இல்ல அப்படின்னு சொன்னா, எப்படி அங்க ஆவியானவருடைய நிறைவு இல்லாத குடும்பத்துல எப்படி கிறிஸ்து மகிமைப்பட முடியும்? உலகத்தையே பேசி, உலகத்தானே பத்தி பேசி, உலகத்தை எடுத்த காரியங்களை பேசிட்டு இருக்கப்ப கிறிஸ்து எப்படி வாழ்க்கையில மகிமைப்பட முடியும்? இந்த 2 பேருடைய ஐக்கியத்தை குறித்து சிந்திச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சதை குறிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க யாரை மகிமைப்படுத்தினாங்கன்னு யோசித்து பாருங்க. அவங்க 2 பேரும் பேசக்கூடிய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சு 2 பேரும் பேசின காரியங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள். கொள்கை ரீதியாக ஃபிட் பண்ண பாருங்க. அங்க நிறைஞ்ச உடனே அவர் சொல்றா பாருங்க, அடுத்த வசனத்தை நீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காணில் விழுந்த உடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. கடவுளுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகின்றது. என்ன நிறைவேறுது? வாழ்த்துதல் பிள்ளையின் காதிலே விழுந்த உடனே பிள்ளை துள்ளிற்று. யோவான் ஸ்நானகன் வயிற்றிலே துள்ளினான். அவன் பாதையை செவை பண்ண ஆயத்தமானான். யோவான் ஸ்நானகன் பிறப்பான் என்கின்ற தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இங்கு நிறைவேற்றப்படுகின்றது. மேசியாவோட பார்த்த உடனே அவன் சந்தோஷத்தினால் நிறைகிறான் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஆக தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஏசாயாவினுடைய புஸ்தகத்துல சொல்லப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். எப்படி கடவுள் பெரிய காரியங்களை செய்கின்றார் என்பதை யோசித்து பாருங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்றார். அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது எலிசபெத் சொல்றா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள்
நிறைவேறும் என்றார். விசுவாசித்தவளே என்னவா பாக்கியவதி, சரியா சொல்லிட்டு கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கடவுளால என்ன மரியாளுக்கு சொல்லப்பட்டதோ அது நிறைவேறும். இப்ப பாருங்க வசனத்தை பாருங்க, திருப்பி 38ஆம் வசனம். அதற்கு மரியாள் இல்ல மேலேயே நம்ம பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ நீ 31ஆம் வசனம், ஏதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்ப அவ கேட்கிற மரியாள் கேட்கிற 34ஆம் வசனத்துல மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்று சொல்லுகின்றார். கடைசியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 37ஆம் வசனத்துல சொல்றார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு. 38ஆம் வசனத்துல சொல்ற அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். இப்ப 45ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். என்ன விஷயத்தை சொல்றாரு பாருங்க. கடவுளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். கடவுளால் சொல்லப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எழுதி கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா விசுவாசிக்கணும். ஆக எழுதி கொடுக்கப்பட்டது விசுவாசத்துக்குரிய ஒரு காரியம். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வரும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். ஆகவே இந்த இடத்துல எலிசபெத் தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றால் விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் என்று சொல்லுகின்றார். ஆக நீ காபிரியேல் தூதன் மூலமாக கேள்விப்பட்ட காபிரியேல் தூதன் மூலமாக உனக்கு அறிவிக்கப்பட்டவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நீ விசுவாசித்தால் அது அப்படியே உனக்கு நடக்கும் என்று சொல்லுகின்றார். பைபிள்ல நீங்க பார்த்தா விசுவாசத்தை குறிச்சு எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறப்ப விசுவாசத்தினால உலகங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால உண்டானுச்சுன்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. விசுவாசத்தினால ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான்னு சொல்லி பார்க்கணும். பலி கிறிஸ்து வரப்போகின்ற மேசியா என்று ஆபேல். ஏனோக்கு விசுவாசத்தினால என்ன செஞ்சான கடவுளத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஐக்கியப்படப்பட்டான் என்று சொல்லி பார்ப்போம். நோவா மலையை பார்க்காம விசுவாசத்தினால பேழையை கட்டினான்னு சொல்லி பார்க்கணும். விசுவாசத்தினால ஆபிரகாம் பிள்ளைய பலியாக கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும். விசுவாசத்தினால அக்கினி சூளைக்குள்ள போனாங்கன்னு பார்க்கணும். விசுவாசத்தினால சிங்கக்கிபிக்குள்ள போனாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப மரியாதை இடத்துல சொல்லப்படுது விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆக பழைய ஏற்பாட்டில் எதிர்பார்க்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மரியாதையினுடைய வாழ்க்கை மூலமாக கிறிஸ்து என்கின்ற மேசியா இந்த உலகத்திலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்து வருகிறார். ஆகிய தூதனால் அறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் நீ விசுவாசித்தால் ஆகவே அது உன்னுடைய வாழ்க்கையிலே நிகழப் போகின்றது. குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவம் அறியாதவராக கன்னியின் வயிற்றிலே இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாக்கப்படுகின்றது என்கின்ற அந்த செய்தி அவள் விசுவாசித்ததை இந்த இடத்திலே எலிசபெத் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவளுக்கு உறுதி செய்கின்றார். வேதத்தை விசுவாசிக்கலாம். இன்னைக்கு அதான் திருப்பி சொல்லணும், ஏற்கனவே சொன்னது போடலாம். இன்னைக்கு பிசாசோட மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா வேதத்தை நம்ப விடாம பண்றது. வேதத்தை விசுவாசிக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது பண்றது. ரோமன் கத்தோலிக்க 1000 வருஷம் வேதத்தை மூடி போட்டாங்க. இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தே இந்த கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் பரவச கூட்டத்தார் இந்த என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனுடைய நோக்கமே வந்து வேதத்தை மூடுறதாவே இருக்கிறது. வேதம் இல்லாம ஆக்கணுங்கிறது அவனுடைய முக்கிய நிகழ்ச்சி. கடவுள் என்கிட்ட பேசுறாருங்களாம், தேவதூதன் என்கிட்ட வராருங்களாம், அர்த்தம் சொல்றான். அன்னைக்கு வந்து எனக்கு சாது சுந்தர் சிங் தோன்றுனாருங்கிறான். யாருங்களா சாது சுந்தர் சிங் எல்லாம் தோன்றுறாரு? சாது சுந்தர் சிங் வந்து தோன்றுறாரு. எவனையாவது ஒருத்தனை பார்த்துட்டு சாது சுந்தர் சிங் நீ சொல்லுவியா? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. பிரசங்கம் 9:5 சொல்லுது செத்தவனுக்கு இந்த பூமியில எந்த விதமான பங்கும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னும் சொன்னா நான் சாது சுந்தர் சிங்கை பார்த்தேன், தேவதூதனை பார்த்தேன். பிசாசதான் நீ பார்த்திருக்க, வேற எதுவுமே நீ பார்க்க முடியாது. பேய் பிடிச்சவனுக்கு பேர் தானே தெரியும். எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு தைரியம் உனக்கு, நெஞ்சு தைரியம் உனக்கு, எவ்வளவு தைரியமா உலக மக்களுக்கு வேதம் இல்லாத காரியத்தை நீ சொல்லிட்டு இருக்க. நரகத்துலதான் போவாங்க. நரகத்துல வந்து ரொம்ப அதிபாதாரத்தான் போவாங்க. தாடியிலும் தெரிய விடுவார், நிக்க வச்சு எரிய விடுவார். காவி வேட்டியில எண்ணெய் ஊற்றி கொட்டி விடுவார்.
வேற ஒண்ணு நடக்காது. நின்று எரியும், அதெல்லாம் நித்திய காலத்துக்கு நின்று எரியும். எவ்வளவு பொறுக்கித்தனம் உனக்கு, எவ்வளவு கட்ஸ் உனக்கு வாழ்க்கையில. வேதத்தை விட்டு என்ன பேசுற? வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் இன்றியமையாது. ஆக இந்த 7 வசனத்துல நீ பார்க்கும் பொழுது 2 விசுவாசிகளினுடைய ஐக்கியத்தினுடைய அவசியம், அந்த விசுவாசிகள் கூடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு தாழ்மை, அந்த விசுவாசிகள் கூடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன உன்னதமாக பேசுகின்றார்கள் என்கின்ற ஒரு காரியம், அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது இருந்தது என்கின்ற ஒரு காரியம், இதெல்லாம் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு கொள்கையை நீங்க அழகா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திருத்துவத்தை இந்த பகுதியில ரொம்ப அழகா நீங்க பார்க்கலாம். திருத்துவ தேவன் இந்த இடத்துல அருமையான இந்த பகுதியை சித்தரிக்கிறது. பிதாவான கடவுள் சகரியாவுக்கும் மரியாளுக்கும் காபிரியேல் தூதனை அனுப்பி கிறிஸ்து என்கின்ற மேசியா பிறக்கப் போகின்றார் என்கிற ஒரு நற்காரியத்தை சொல்றான். இந்த இடத்துல இந்த வாசித்த பகுதியில எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சி கிறிஸ்துவை காட்டுகின்றார். உன்னிடத்திலே என் ஆண்டவர் உன்னோட வயிற்றுல பிறக்கிறார். ஆக இந்த பகுதி திருத்துவ தேவனின் திருத்துவத்தினுடைய முதலாவது நபர், திருத்துவத்தினுடைய 2வது நபரை பற்றியான செய்தியை கூறுகின்றார். திருத்துவத்தினுடைய 3வது நபர், திருத்துவத்தினுடைய 2வது நபரை பற்றி நம்ப செய்கின்ற காரியத்தை சொல்லுகின்றார். ஆக விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வரும். ஒருத்தர் கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சொல்ல முடியாதுன்னு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கொள்கை ரீதியாக சொல்லப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய பணி கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகின்றது. பிதாவான கடவுள் குமாரனை அனுப்பினார், பரிசுத்த ஆவியான கடவுள் குமாரனை மகிமைப்படுத்துகின்றார். ஆக அந்த ரட்சிப்பினுடைய முழு மகத்துவம் இந்த பகுதியிலே சுருக்கமாக அழகான எலிசபெத்தினுடைய தீர்க்க தரிசனத்தில பார்க்கலாம். மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது தேவன் எப்படி தனது வார்த்தையின் மூலமாக வல்லமையாய் செயல்படுகின்றார். பிதாவான கடவுள் குமாரனை பற்றியதான காரியத்தை சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியான கடவுள் தனது வல்லமையுள்ள வார்த்தையின் மூலமாக குமாரனை மகிமைப்படுத்துவதை காண்கிறோம். ஆக இந்த பகுதியில ஒரு அருமையான ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவை பற்றியதான காரியங்கள், எவ்வளவு தாழ்மை சொல்லப்படுகின்றது, கிறிஸ்துவை பற்றியதான காரியங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த உன்னதமான அந்த பகுதியை நமக்கு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் ஒரு மனுஷன், கடவுள் அந்த ரட்சிப்பின் பணியில திருத்துவ ஏக தேவன் எப்படி செயல்படுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு திருத்துவத்தினுடைய பணி எவ்வளவு இன்றியமையாதது. திருத்துவ தேவன் இல்லாம மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகாது. ஆக பிதாவான கடவுளினுடைய செயல்பாடு, குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய செயல்பாடு, பரிசுத்த ஆவியான கடவுளுடைய செயல்பாடு இல்லாம ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதற்கு ஆணித்தரமாக இந்த பகுதி சொல்லுகின்றது. யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியத்துல தாழ்மை இருக்கிறதா? நம்முடைய ஐக்கியத்துல கிறிஸ்து மகிமைப்படுகின்றாரா? நம்முடைய ஐக்கியத்துல விசுவாசம் காணப்படுகின்றதா? இதெல்லாம் குறித்து நீங்க சிந்திச்சு பார்ப்போம். உலக நட்பு எப்பொழுதுமே பயங்கர மோசமான ஒரு காரியத்தை ஒன்று நடக்கும். நட்பு என்பது கிறிஸ்தவத்தோடு தான் இருக்கணும், கிறிஸ்துவ சார்ந்து இருக்கணும், வேத வசனத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். கிறிஸ்து இல்லாத எந்த நட்பும் ஆபத்து தான். ஒருவேளை நீ உலகத்துல வேலை செய்யறப்ப கூட அவனுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவ நட்பை போலதான் வச்சுக்க முடியாதுங்க. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்கணும். அவனை எந்த எல்லை வரைக்கும் நீ விடலாமோ அந்த எல்லை வரைக்கும் தான் விடலாம். அவன் ஒரு விசுவாசி கிடையாது என்னைக்குமே. அவன் நிச்சயமா அவனுக்கு என்னைக்குனாலும் ஏமாற்றுவான், என்னைக்குனாலும் ஆபத்து. அவன் பாவி, மறந்துடாதீங்க, பாவி மறந்துடாதீங்க. ஆக விசுவாசிகளுடைய ஐக்கியத்துல இருக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த விசுவாசிகளினுடைய ஐக்கியம் கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்துகின்றதாக இருக்கும். ஆக சர்வஜாக்கிரதையாக நம்முடைய ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவ மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். ஆக மரியாள் எலிசபெத்தை சந்தித்த அந்த சந்திப்பினுடைய மகத்துவத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். தொடர்ந்து மரியாளினுடைய வாழ்த்துக்களை தொடர்ச்சியாக நம்ம சிந்திப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக.